ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் ப்ரோமோவில் நம்ம கோமதி பழனிக்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டு உண்மையை வர வச்சிடுறாங்க. நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கலக்கா, உனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ராஜிக்கு தெரிஞ்சிரும், அப்புறம் அந்த பிள்ளை வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா, இப்போ தான் உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல, அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே, அவங்க கொடுத்த நகையை இவ தொலைச்சிட்டா, ஆனால் இப்போ தேவையில்லாத பிரச்சனை, திரும்பவும் என்னமோ என் கதிர் மேலே தான் பழி வரும், தேவையில்லாமல் பேசுவாங்க, பேசாமல் அந்த நகையை கொடுத்துருவோம், நம்ம என்ன லாகில் தானே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் வந்ததுக்கப்புறம் பேசாமல் ராஜியோட நகையை திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ அந்த நகையை லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வரதுக்காக மீனாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. மயிலுதும் எடுத்துகிட்டு வந்துடு, உன்னோடது அரசிது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிடுறாரு பாண்டியன். இப்போ எல்லா நகையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம அரசி பார்த்தீங்கன்னா அண்ணியோட நகையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் அந்தந்த இடத்துல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ கவரிங் அப்படிங்கிறது நல்லா வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருச்சு. பட் இந்த விஷயம் பாண்டியனுக்கு தெரியறதில்ல முதல்ல. அதுக்கப்புறம் பாண்டியனுக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு நம்ம கோமதி சொல்கிறாங்க. இதில் வேறு ஏதாவது தப்பு நடந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குது, மாமா ஆச்சா போச்சான்னு கத்துவார், சொல்லிடாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம மீனா வாயை வச்சுட்டு அமைதியாக இருக்கிறதுல எவ்வளோ விஷயங்களில் மற்றவங்க எல்லாரையும், ஏன் இந்த வீட்டு பசங்களையே கொழுந்தனுங்கன்னு கூட பார்க்காம அவமானப்படுத்தியிருக்காங்க. அவமானப்படுத்தும் போது சிரிச்சிருக்கிறாங்க. அவங்கள பற்றி தெரிய வேண்டாமா, அது என்ன வேணா இருக்கட்டும், மாமாவுக்கு தெரியணும், தெரியாமல் இருந்தால் தானே பிரச்சனை, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லாமல் இருந்தேன்னா அது எம்எல்ஏல தப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஓப்பனாகவே எல்லாரும் இருக்கும்போதே நம்ம மயில் எடுத்துகிட்டு வந்த நகை, அவங்க வீட்டிலேருந்து போட்ட நகை எல்லாமே பித்தளை மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்ட்டு. ஆமாம், நீங்கள் வேணால் பாருங்கன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம பாண்டியன் முன்னாடி வைக்கிறாங்க. ராஜியோட நகை, மீனாவோட நகைன்னு எல்லாத்தையும் வச்சுட்டு மயிலோடதையும் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு பாண்டியன். இந்த விஷயத்தை பாண்டியன் எப்படி எடுத்துக்க போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.